நம்ம எதிரியை பழி வாங்குறதுக்கு சிறந்த வழி இருக்கு. அது என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோ. பழி வாங்குறதுனா என்ன? நம்ம எதிரியை பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படி, எதனால வருது? ஒன்று, நம்மளால் எல்லாமே அவங்க பெற்று, நம்மளால் உதவி பெற்று நம்மளை ஏமாற்றிட்டு போகிறனால அவங்கள பழி வாங்கணும்னு தோணும். இல்லை நம்மக்கிட்ட பணம் வாங்கியோ உதவியோ எது வேணால் செஞ்சு அவங்களோட எல்லா இதுவுமே அவங்க தீர்த்துட்டு போகிறவங்கள நம்மளை ஏமாற்றிட்டு போனனால பழி வாங்கணும்னு தோணும். இந்த காதல் தோல்வி, பிஸ்னஸ் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படி எந்த கேட்டகரி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தினால நீங்கள் மனவேதனை அடைஞ்சனால பழி வாங்கணும்னு நினைக்கிற தோணும். அதான் மனித இயல்பு. நம்ம பழி வாங்குறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆகுமா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பழி வாங்குறது என்ன தோணுன்னா, முதல்ல மனுஷனுக்கு எடுத்தோன்னு அவனை வெட்டணும், குத்தணுன்றது. இல்லை அவனை பற்றி தப்பாக பேசுறது, இல்லை அவனை பற்றி மற்றவங்ககிட்ட தப்பாக பேசுறது, இல்லை ஓடி அவங்க ஏதாவது செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். இந்த 4 மெத்தட் நடக்கும். நீங்கள் வெட்டு குத்துன்னு போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, பிரச்சனைக்கு அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லா இந்த மாதிரி இல்லீகலாக நம்ம போகும்போது என்ன ஆகும்னா, அது நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். என்ன ஆகுது? அதை பற்றி நம்ம பிரச்சனை பண்ணும்போது போலீஸ் கேஸ் ஆகுது, லீகல் ஆகுது. அந்த இல்லீகல் ஆகுது. இல்லீகலான அது கிரைம் ஆகி, கிரைம் என்ன ஆகுது? கோர்ட்டு போது கேஸ் ஆகுது. இப்படி பண்ணும்போது செலவும் ஆகுது, மனவேதனை ஆகுது. இதனால எதிரிக்கு ஏதாச்சா எல்லாமே நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு. அவன் பண்ண ஒரு விஷயம் நம்மளுக்கு 10 விஷயமா பேக் ஃபயர் ஆகி நிற்கும். அப்போ இது பண்றது கரெக்டா? கிடையாது. அடுத்து அவனை பற்றி நம்ம என்ன பண்றோம்? ஒன்று, அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம தப்பா பேசுறது, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கணுமோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தான் அவன் பண்ணியிருக்கிறான், திருப்பி நம்ம அதை பண்றோம். இது பண்றதுனால அவனுக்கு ஏதாவது ஆகும்னு நினைக்கிறீங்களா? கடுகளோ கூட ஆகாது. அவன் இந்த விஷயத்த துச்சமா நினைச்சிட்டு அவன் போயிட்டே இருந்தானா அவன் லைஃப், அவன் அடுத்த லெவலுக்கு அவன் போவான். நம்ம என்ன பண்றது? அதை பத்தியே திருப்பி ஒன்று அடுத்தவங்ககிட்ட பேசுறது, இல்லைன்னா இதுக்குன்னு வாலண்டரியா போய் தேடி அவனுக்கு யாரெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி பர்சன்ட்ட நம்ம போய் பேசி எல்லாமே பண்ணுவோம். இது எங்கெங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கும். அக்கா தங்கச்சி, மாமனார் மாமியார், இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இல்ல குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடக்கும். உதாரணமா நிறைய சீரியல்ல கூட நம்ம பார்க்கலாம். எப்படி அடுத்தவனை கவுக்கணும்ன்றத பத்தி தான் முழு சீரியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஏதாவது பண்றதுனால பிரயோஜனமா? 5 விஷயம் பிரயோஜனம் கிடையாது. இது அவனுக்கு பிளஸ் பாயிண்டா தான் ஆகும், தவிர அவனுக்கு மைனஸ் பாயிண்டே ஆகாது. இதனால என்ன ஆகும்னா, நம்ம தான் மன வேதனை அடைவோம், நம்மளுக்கு தான் எல்லாமே பிரச்சனை வரும், ஹெல்த் நம்மளுக்கு தான் ஸ்பாயில் ஆகும். அவன் வேலையை பார்க்கறனால அவன் அடுத்த இதை போயிட்டு இருக்கான். நம்ம அவனை யோசிச்சுக்கிட்டே இருக்கனால நம்ம வேலையும் பண்ணல, நம்ம ஹெல்த்தையும் பார்க்கல. இது பார்க்காதனாலும் பணமும் சம்பாதிக்க முடியல, எல்லாமே பிரச்சனையில தான் போய் முடியும். அடுத்து என்ன பண்றோம்? வெட்டு குத்து பண்ணிருக்கிறாங்க, இல்ல பேசி இருக்கிறாங்க, இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு நம்ம உட்கார்ந்து மீட்டிங் மாதிரி போட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு ஏதாவது முக்கியமா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்க, உட்காந்து டிஸ்கஷனா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இதுவும் பிரயோஜனம் இல்லை. இது ஏதாவது உபயோகமா இருக்கும்னா நம்மளுக்கும் உபயோகம் இல்லை, அவனுக்கும் உபயோகம் இல்லை. இது எல்லாமே இந்த சொல்ற வெட்டு குத்தோ, இல்ல அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதோ, இல்ல அவனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதோ நம்மளுக்கு எந்த விதத்திலையும் உபயோகமே இருக்காது. அது எப்படிங்க நம்ம ஜெயிக்கிறது? அவனை எப்படி தாங்க பழி வாங்குறது? அவனை எப்படி நம்ம நம்மளே ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்ப நம்ம சும்மா தான் இருக்கிறதா? அவனை எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பெஸ்ட் முதல்ல உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் பண்ண நான் சொன்ன அந்த வீடியோல சொன்ன அத்தனையும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, உங்க ஹெல்த்துக்கு பாதிக்குதா, இது இல்லாம என்ன அவனால பண்ண முடியும்னு யோசிங்க. முதல்ல நம்மளோட வேலை என்ன, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல என்ன செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். நம்மளை தேடுதல் நிறைய இருக்கு, அந்த தான் முதல்ல புதுப்பிக்கும். அதை சம்பந்தமா விஷயங்கள்லாம் செய்ய என்ன ஆகும்னா, நம்மளுக்குள்ளே புது வழி தோடும், புது வேலை செய்ய தோணும், புதுசா நம்ம
செய்யும் போது என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனைன்றது இவ்வளவு பெருசு. நம்ம இது செய்ய 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 என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனையை மூடி நம்ம செய்யக்கூடிய பிரச்சனை பெருசா வந்து நம்மளுக்கு வந்து நிற்கும். நம்மளுக்கு அதுல தான் கண்ணில் நம்ம மைண்ட்ல நிற்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம ஆள் மனதுக்குள்ள அந்த பிரச்சனை தான், நெகட்டிவ் தாட்ஸ்ன்ற கூட சொல்லக்கூடிய விஷயம் தான் பெருசா தோணும். செய்யணும்னு நினைக்கிறது சின்னதா போய் நிற்கும். நீங்க செய்யறத அப்படி திருப்பி திருப்பி செய்யும் போது என்ன ஆகும்னா, நெகட்டிவ் தாட் சுருங்கும். நீங்க நல்ல விஷயம் பாசிட்டிவ் வந்து அது ஆட்பறிக்கும். இதை தான் செய்ய சொல்றாங்க. அதுக்கு பெட்டர் என்னங்க, திருப்பி பழி வாங்குறதுக்கு என்ன எனக்கு வழி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட வெற்றியும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத காமிக்கிறதா. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க நல்லபடியா ஃபேமிலியோட இருக்கிறீங்க, சம்பாத்தியமா இருக்கிறீங்க, ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை மத்தனை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவங்கள யோசிக்கல, அவங்க கிட்ட இருக்கல. உதாரணமா அவங்க ஊருக்குள்ளேயும் போல, அவங்க தெருவுக்குள்ளேயும் போறல, அவங்க சொந்த பந்தம் இருக்கிற அவங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் இதா இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா நம்ம தான் வந்து ஜெயிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து எதிரியா இருக்கிறவன் பிரச்சனை பண்ணிட்டு இவன் போயிருப்பான், நம்ம ஏதாவது பண்ணுவோமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். பண்ணா அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலான்னு அவன் யோசிச்சு வச்சுட்டு இருப்பான். நம்ம எதுவுமே பண்ணாம, எந்த விஷயத்தையும் பண்ணாம நம்ம எந்திரிச்சு நிக்கும் போது நம்ம சந்தோஷமும் சரி, நம்ம வேலையும் சரி, நம்ம சம்பாத்தியும் சரி, நாம எதெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னானோ அதை நம்ம உருவாக்கி நம்ம நிக்கும் போது அவனுக்கு அவ்வளோ வயிற்றுச்சலா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நல்லா இருக்கிறோம்னாலே சில பேர், சில உறவுகள், சில நண்பர்கள், வேலை பார்க்குற இடமே அவ்வளோ வயிற்றுச்சல் இருக்கும்போது ஒரு எதிரியா இருக்கிறவனை நம்ம அவனுக்கு மேல சில விஷயங்கள் பண்றோம். அவன் வந்து ஒரு ஏரியா கார்ல இருக்கிறானா, நம்ம அது கூட 2 காரோ வீடோ பேரும் புகழும் நம்ம அடையும் போது அதே ஏரியால நம்மளை பத்தி பேசுறதோ, ஒரு பேப்பர்ல வருதோ, டிவில வருதோ, எதுலயோ யூடியூப்ல வருதோன்னு பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ வயிற்றுல இருக்கும். என்னன்னா, இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க, இவ்வளோ அவனை அசிங்கப்படுத்திருக்கான், இவ்வளவு கேவலப்படுத்திருக்கான், அவன் பணத்தை புடுங்கி இருக்கிறான், அவன்கிட்ட எல்லாத்தையுமே புடுங்கி இருக்கான், அவன் எப்படி எந்திரிச்சு வந்தான், எப்படி அவனால முடியுது, அது சான்ஸே இல்லை அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிப்பான். எப்படி நீங்க புலம்புனீங்க ஆரம்பத்துல, அவனை அடிக்கணும், வெட்டணும், குத்தணும், அவனை பத்தி தப்பா பேசுறது, அவனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் அவன் பண்ண முடிக்கும் போது என்ன ஆகும்னா, டவுன்ஃபால் அவனுக்கு தான் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் அவனுக்கு தான் போகும். எப்ப ஒருத்தன் யாரா இருந்தாலும் தப்போ ரைட்டோ நம்ம எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், நிக்கிறோன்ற அந்த பாயிண்ட்ல நிக்கிறோம், மித்த விஷயத்தை யோசிக்கல, பாஸ்டையும் யோசிக்கல, ஃபியூச்சரையும் யோசிக்காம பிரசன்ட்ல பண்ண வேண்டியது, நம்மளுக்கு பண்ண துரோகம் பண்ணவங்கள நம்ம வந்து ஒரு கடுகளவு கூட நம்ம யோசிக்காம, அதுல இருந்து வலி இருக்கும், கண்டிப்பா நம்மளுக்கு வலி இருக்க தான் செய்யும். பணம் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கும், ஆனா நம்ம எந்திரிச்சு வரோம் பாத்தீங்களா, பீனிக்ஸ் பறவை போல நம்ம எந்திரிச்சு வரோம் பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு கொடுக்கிற பழி வாங்குறது, சரியான பழி வாங்குறது நம்ம இதுதான். இதனால அவன் வயிற்றுச்சலும் இருக்கும், அவனால திருப்பி நம்மளை வந்து எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டான். திருப்பி நம்மளோட புதுசா எடுக்கணும், நம்மளை நம்ப வைக்கணும், நம்ம கிட்ட பேசணும், பழகணும், எதுவுமே நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட அவன் வரவும் முடியாது, நம்மளை பத்தி அவன் யார்கிட்ட பேசணும் நம்ம அதை காது கொடுத்து கேட்க போறது இல்ல, அந்த குப்பையை நம்ம காதுக்குள்ள வாங்க முடியாது, அவன் பேசுற எல்லா குப்பையும் நம்ம வாங்க முடியாது. அதே மாதிரி அவனை பத்தி நம்ம பேசுற இன்னொரு காதுல குப்பையா தான் நம்ம கொட்டுறோம். அப்ப நம்ம வந்து நல்ல விஷயத்த பண்ணும் போது நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். நீங்க குப்பையை கொட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்பி குப்பை வரும், நீங்க நல்ல விஷயம் பேசினீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரும். பெஸ்ட் சைலண்டா இருங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோன்னு பாருங்க. தேர்டு, நீங்க நில்லுங்க, நான் நிக்கிறேன்டா, நான் இருக்கிறேன்டா, நான் இந்த ஊர்ல நிக்கிறேன், உனக்கு எதிராகவே நிக்கிறேன்றத காமிங்க. எந்த வழியில உங்களுக்கு எதுல இருக்கோ அந்த வழியில காமிச்சிங்கனாலே அதுதான் சிறந்த அவங்கள பழி வாங்குறதுக்கு வழி. இதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் இந்த மெத்தட்ல தான் இருக்கிறேன். என்னை பழி வாங்கினவங்களையும் என்னை துரோகம் பண்ணவங்களையும் நான் எந்த விஷயத்திலையும் இந்த நான் சொன்ன எதுவுமே நான் பண்ணாம நான் தனிப்பட்ட முறையில நிக்கிறேன். எனக்கு இதை வந்து எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், எனக்கும் இந்த அனுபவம் இருக்கு. நான் தனிப்பட்டுல நான் நிக்கிறேன், உன்னால செய்ய முடியாது, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னை வந்து இந்த இங்க மொத்தம் பேசுறதுல ஊர் உலகம் யூஎஸ் வரைக்கும் இருக்கிற என்னோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல பேசுறதும் எனக்கு தனிப்பட்ட முறையில பண்றதும் இதுதான் அவங்களுக்கு எரிச்சலா உண்டுது. நான் இந்த இதுல சாதிச்சு காமிக்கிறேன், அவங்களால இதை சாதிக்க முடியல. யார் வேணா சாதிக்கலாம், வீடியோன்றது யார் வேணா பண்ண முடியும், ஆனா அவங்க பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு என் விஷயத்த நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன், நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி யோசிங்க. உங்களை யார் யாரெல்லாம் பழி வாங்கினாங்களோ உங்க துறையில நீங்க ஜெயிச்சு காமிச்சிட்டீங்கனாலே சிறந்த பழி வாங்குறதுக்கு இதான் பெஸ்ட் ஐடியா நான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யோசிங்க. நீங்க இன்னையில ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். நீங்க ஜெயிச்சாலே அவனை பழி வாங்கின மாதிரி தான். யோசிங்க.